வணக்கம் நண்பர்களே, இது VDL விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் VDL விளாக்ஸ் வீடியலின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் மீண்டும் பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி. ஒவ்வொரு பாணருக்கும் முகத்துல கவலையின் கோடு படர்ந்திருந்தது. அன்னைக்கு பகல் முடியறதுக்கு முன்னால வெங்கல நாட்டின் எல்லைய கடந்தாங்க. ரொம்ப நேரத்துக்கு பின்னால இளம்பாணனை பார்த்து மூத்த பாணன் கேட்டாரு, பரம்பு நாட்டோட தெய்வ வாக்கு விலங்கு தரை வந்து சேர்ந்ததை பத்தி நீ என்ன நினைக்கிற? பாரி இனி தன்னுடைய ஆற்றல் இழக்க தொடங்குவார். பதில் கேட்ட மூத்த பாணன் அமைதியா நடக்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்ட இளம்பாணனோட கேள்விக்கு மூத்த பாணன் சொல்றாரு, கொற்றவை கூத்துல பாரிக்கு என்ன வேணுமோ அதை தெய்வ வாக்கு விலங்கு எடுத்து கொடுக்கும். இப்போ அது தரைப்பகுதிக்கு வந்தது கூட அதை செய்யத்தான். அப்படின்னா இங்க எதை எடுத்து கொடுக்க போகுதுன்னு நீங்க சொல்றீங்க? அது எனக்கு தெரியாது. ஆனா பேரரசரை மகிழ்விக்க தெய்வ வாக்கு விலங்க கொடுத்து அனுப்புறது எவ்வளவு குரூர செயல். ஆசைக்கு தெய்வத்தினுடைய ரத்தத்தை குடிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மூத்த பாணர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்ல ஏன் முடிக்காம இருக்காரு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே நடந்தாங்க. அவர் சொன்னாரு, மையூர் கிழார் உடைய இந்த முடிவு எல்லா முடிவுக்கும் காரணமா இருக்க போகுது அப்படின்னு. இதுவரை போன எபிசோட்ல பார்த்தோம். இதுக்கு மேல என்னாச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். மதுரை கோட்டையின் மேற்கு வாசலை நோக்கி இளமருதனும் செவியனும் கொற்றர்களை கூட்டிட்டு வேகமா வந்துட்டு இருக்கிறாங்க. பொழுது மறையறதுக்கு முன்னால கோட்டைக்குள்ள நுழைஞ்சாதான் உண்டு. அதுக்கு பின்னால கதவுகளை திறக்க வைக்கிறது அவ்வளவு எளிதில்ல. காவல் வீரர்களோட கடுமை இரும்ப விட இறுகி போனது. பகல் பொழுதோட 30ஆம் நாழிகை முடிஞ்சதும் நாழிகை கணக்க நிலைமாடத்தின் மணி ஓசையை எழுப்புவான். அந்த ஓசை கேட்டதும் நெடுங்கதவுகளின் குறுக்கு தடிகளை யானைகளை கொண்டு தூக்கி சொருகுவாங்க. அதுக்கு பின்னால மறுநாள் காலையில மீண்டும் யானையை கொண்டு வந்து குறுக்கு தடிகளை விளக்குவாங்க. கோட்டையோட கதவுங்களை மூடிட்டாங்கன்னா அதை திறக்க வைக்கிறது அவ்வளவு கஷ்டம். அதை நினைச்சுதான் வேகமா பயணிக்கிறான் செவியன். அவனோட குதிரை தான் முன்னால போயிட்டு இருக்கு. அதை அடுத்து இளமருதனின் குதிரை. தொடர்ந்து சற்று தொலைவுல 5 வண்டிக வருது. இளமருதன் சிறு வயதுல பார்த்த மதுரையை இப்போது திரும்பவும் பாக்குறான். கொஞ்சம் தொலைவுல வரும்போதே கோட்டை சுவர் தெரியுது. மதுரைய அடைச்சு நிக்குது செம்பொன் நிறத்தாலான நெடுங்கோட்டை. கோட்டை வாயில்ல வந்து அவங்க நிக்கும் போது முழுமையா இருட்டிருச்சு. நெடுங்கதவுகள் அடைக்கப்பட்டுருச்சு. மேற்கு வாசலின் தளபதியை அழைச்சிட்டு வர சொல்லி பெருங்குரல்ல கத்துறான் செவியன். கோட்டை வாயில் மேல் மாடத்துல நின்றுட்டு இருந்த காவலர்கள் வியந்து பாக்குறாங்க. வருகிறவர்கள் கோட்டை கதவுகளை திறக்க சொல்லி முறையிடுவாங்க. ஆனா இவனோ தளபதியை அழைத்து வர சொல்லி ஆணை பிறப்பிக்கிறானே. வந்திருக்கிறவன் மதுரையின் நிர்வாகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவன் அப்படின்றது அவனோட குரலே சொல்லுது. மறுசொல் சொல்லாம தளபதி அழைக்க போறாங்க. இளமருதன் கண்ணிமைக்காம பார்த்துட்டு இருக்கிறான். யானை மேல உட்கார்ந்து வர்ற ஒரு வீரன் கொடியை தாழ்த்தாம உள்நுழையக்கூடிய அளவு உயரம் கொண்ட கோட்டை அது. காற்று புகாத மாதிரி அடைப்பட்டிருக்கு. அந்த நெடுங்கதவுகளின் பொன் பூச்சல் தான் எவ்வளவு வேலைப்பாடுகள். ஒரே ஒரு பரிசு பொருளை உருவாக்க நமக்கு பல மாதங்கள் ஆகுது. ஆனா வாயிற்கதவுகள்லே எவ்வளவு அழகான வேலைப்பாடுகள். இளமருதனின் மனதுல எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குது. மேல் மாடத்தில் வந்து நின்ற மேற்கு வாசல் தளபதி மாரையனிடம் தாங்கள் யார் அப்படின்னு செவியன் சொல்லி முடிக்கிறான். கட்டுமான பணிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிற கொற்றர்களை உடனடியா உள்ள அனுப்பணும். அரண்மனையில் பணிகள் இரவு பகலா நடக்குது. இவங்களை நாளை பகல் வரை வெளியில நிறுத்தினா நாம தண்டிக்கப்படுவோம் அப்படின்றத உணர்ந்தா மாரையன். ஆனா கோட்டை தளபதியின் உத்தரவு இல்லாம நெடுங்கதவை திறக்க முடியாது. உடனடியா அவரை தேடிட்டு போறான். கூடவே 2 வீரர்களும் போறாங்க. மதுரை கோட்டையின் 4 வாசல்களுக்கும் வாசலுக்கு ஒருத்தர் அப்படின்னு 4 வாயில் தளபதிகள் இருக்கிறாங்க. இவங்கள அனைவருமே கோட்டை தளபதிக்கு கட்டுப்பட்டவங்க தான். மாலையில கோட்டை கதவுகள் மூடப்பட்ட பின்னால கோட்டை தளபதியின் உத்தரவு இல்லாம அவற்றை மீண்டும் திறக்க முடியாது. பகலிலும் இந்த நெடுக்கதவை முழுமையா திறந்து மூடும் அதிகாரம் கோட்டை தளபதிக்கு தான் இருந்துச்சு. கதவோட கீழ்ப்புறத்துல மனிதர்கள் வந்து போக ஏற்றதா சிறிய அளவுல உள்ள பிள்ளை கதவுகளை திறந்து மூடும் அதிகாரம் தான் வாயில் தளபதிகளுக்கு உண்டு.
மதுரையின் கோட்டை தளபதி சாகலைவன். வீரத்துக்கும் தந்திரத்துக்கும் பெயர் எடுத்தவன். அவன் கோட்டையின் எந்த திசையில இருப்பான் அப்படின்றது கீழ்நிலையில் இருக்கும் அதிகாரிகளால கண்டறிய முடியாது. அதுவும் இந்த விழா காலத்துல அவனை கண்டறியறது அவ்வளவு எளிதில்லை. மாரையனுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. மாலையில கிழக்கு வாசல்ல சாகலைவனை பார்த்ததா ஒருத்தர் சொல்றாரு. இங்கிருந்து கிழக்கு வாசலுக்கு போறது ரொம்ப கஷ்டம். அந்த நகர் முழுதும் விழா கோலமா இருந்துச்சு. யவனர்கள் இன்னைக்கு ராத்திரி இறங்க போறாங்க. வணிக வீதிகள்ல விழ கூட இடம் இல்லை. குதிரைய விரட்டி போக முடியாது. கூட்ட நெரிசல்ல சிக்கினா கிழக்கு வாசலை அடையறதுக்கு முன்னால விடிஞ்சே போயிடும். என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம குழம்பி போய் நிக்கிறான் மாரையன். அவனால நிக்கவும் முடியல, நகரவும் முடியல. யோசிச்சுக்கிட்டே கூட்டம் குறைவான தென்புற வீதியில நுழையிறான். அந்த வீதி திரும்பும் இடத்துல குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் ஒண்ணு கண்ணுல படுது. 8 குதிரை வீரர்கள் ஈட்டிய கையில ஏந்தி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த தேர்ல போயிட்டு இருக்கிறது அரசின் உயர் அலுவலர் அப்படின்றது மட்டும் புரியுது. யாரா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வேகமா போறான். அவர் அரசாங்கத்தின் களஞ்சிய தலைவர் வெள்ளிக்கொண்டார். இந்த பேரரசின் செல்வத்தை கட்டி காக்கிற மாமனிதர். அவரை பார்த்ததும் குதிரையை விட்டு இறங்கி வணங்குறான். மேற்கு வாசல் தளபதியை பார்த்த உடனே அடையாளம் கண்டுக்கிட்டாரு அவரு. என்னன்னு விசாரிக்க சூழலை விளக்கி சொல்றான் மாரையன். அவரை மாதிரி உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களோட கவனத்துக்கு ஒரு இக்கட்டு வந்துச்சுன்னா அதுக்கு தீர்வு காண்ற பொறுப்பும் இயல்பாவே அவங்களுக்கு வந்து சேரும். வள்ளிக்கொண்டார் போகும் வேலைக்கு குறுக்கே கோட்டை தளபதியை கண்டறியும் வேலையும் வந்து நிக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. தேரோட்டி திரும்பி பாக்குறாரு. அவரோட உத்தரவு கிடைக்காதனால தேர் அசைவில்லாம நிக்குது. தேர் பக்கத்துல போய் மூச்சு வாங்கி நிக்கிறான் மாரையன். இந்த பெருங்கூட்டத்துல நீ எங்க போய் தேடுவ? இரவு முழுதும் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதாயிரும். அதனால என்னோட தேர்ல ஏறி உட்காரு அப்படின்றாரு. கொஞ்சம் தயக்கத்தோடையே தேர்ல ஏறி அவருக்கு எதிரில் ஒடுங்கி உட்கார்ந்துக்கிறான். தேர் புறப்படுது. முன்னால போற குதிரை வீரர்களை கண்டதும் கூட்டம் தானா விலகி இடம் கொடுக்குது. தென்புற சாலையிலிருந்து கிழக்கு முகமா உள்வீதிக்குள்ள திரும்பியதும் திகச்சு போறான் தேரோட்டி. கூட்டத்தை விலக்கி தேருக்கு வழி அமைக்க முடியுமா அப்படின்றது சந்தேகமே. முன்னால போற குதிரை வீரர்கள் 4 பேரும் ஓசை எழுப்பிக்கிட்டே போறாங்க. ஆனாலும் தேரின் நகர்வு மிகவும் மெதுவா தான் இருக்கு. மாரையின் கண்கள்ல மிரட்சி அகழல. இப்பவே இப்படின்னா மணவிழா தொடங்க இன்னும் 2 வார காலம் இருக்கே, மதுரை எப்படி தாங்கும் அப்படின்றான். தேரோட இருக்கைய முழுதும் அடைச்சு உட்கார்ந்துருந்த அந்த அகண்ட மனிதர் வாயில வெற்றிலை மென்னுட்டு, மணவிழா அப்படின்னா மதுரை தாங்கியிருக்கோம், ஆனா இது வெறும் மணவிழா மட்டும் இல்லையே அப்படி சொல்லி நிறுத்திக்கிட்டாரு. மாரையனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவர்கிட்ட விளக்கம் கேட்கும் தகுதி அவனுக்கு இல்ல. அதனால அடக்கமா அவரோட முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறான். அவனது பார்வையின் பொருள் புரியுது. வயிறு பொறுமி ஏப்பம் வந்தது. நீண்ட ஒலியோட ஏப்பம் விடுறாரு. இரவு உணவு முடித்து வர்றார் போல. ஆனா எனக்கு அதுக்கான வாய்ப்பு இருப்பதா தெரியல அப்படின்னு மாரையன் நினைச்சிட்டு இருக்கும் போதே வெள்ளிக்கொண்டார் தன்னோட நெஞ்சுக்கூட்டை இடது கையால அழுத்தி தடவிக்கிட்டே சொல்றாரு. எல்லாம் இதுவால வந்தது அப்படின்னு விரல்கள்ல சிக்கிய முத்து மாலையை தொட்டு தடவிக்கிட்டே சொல்றாரு. கொற்கை முத்து இப்போது யவன தேசத்தின் கனவு பொருளா மாறிடுச்சு. சேரனின் மிளகுக்கு இணையான வணிக போட்டிக்கு எதுவும் இல்லை அப்படின்ற நிலை உடைஞ்சிருச்சு. மிளகும் முத்தும் யவன வணிகத்தில் இணையான இடத்தை பிடிக்குது. அதுதான் நேத்து வரை இருந்த நிலை. ஆனா இந்த திருமணம் வணிக நிகர் நிலையை உடைச்சு பாண்டியனை முதல் நிலைக்கு கொண்டு வந்துருச்சு. பாண்டிய இளவரசன் புதிய வெப்பன் மணமுடிக்க போவது இன்னொரு வேந்தன் மகளா இருந்திருந்தா இந்த திருமணம் 2 நாடுகளின் திருவிழாவாகத்தான் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த புவியின் பெருவிழாவா இது மாறிடுச்சு. கடலையும் காற்றையும் அறிந்து இந்த புவி எங்கும் வணிகம் செஞ்சிட்டு இருந்தவங்க 120 வணிகர்கள். அவங்க தங்களுக்குன்னு சாத்துக்கள் அப்படின்ற அமைப்பை வச்சிருந்தாங்க. பேரரசுகளை விஞ்சும் செல்வத்தின் நாயகனா சாத்துக்கள் அமைப்பின் தலைவன் இருக்கிறான். அந்த தலைவனை சூழ்கடல் முதுவன் அப்படின்ற பெரும் பெயர் கொண்டு அழைக்கிறாங்க. அந்த சூழ்கடல் முதுவனின் மகள் தான் மதுரையின் இளவரசனை மணக்கப் போகிறவள். அவளின் பெயர் பொற்சுவை. ஓய்வரியா அலைக்கடலின் பாய்மரங்கள் வைகை கரை நோக்கியே வந்துகிட்டு இருக்கு. கடற்பரப்பு எங்கும் மிதந்து கிடக்கும் நாவாய்கள் இப்போது வைப்பூர் துறைமுகத்தில் நங்கூரம் இறக்கிருச்சு. இப்படி ஒரு தகுதி இந்த மண்ணில் இதுவரை எந்த பேரரசுக்கும் கிடைக்கல. இந்த திருமணம் பாண்டிய பேரரசு கடல் வணிகத்தில் முதல் நிலையை பெற்றதை பறைசாற்றும் அரசியல் நிகழ்வு.
தன்னோட 2 மகன்களையும் கடற்புயலில் இழந்தவன் சூழ்கடல் முதுவன். அவனோட ஒரே மகள் பொற்சுவை இப்போது மதுரைக்கு மணமகளா வரப்போறா. உலகெங்கும் இருந்து வணிகத்தால் நிரப்பப்பட்ட பெருஞ்செல்வம் நெடும்படி தாண்டி பாண்டியனின் கருவூலம் வந்து சேர இருக்கு. பொற்சக்கரங்கள் பூட்டப்பட்ட சாத்துக்களின் வண்டிகள் மதுரையின் பெருந்தேர்ச்சாலைகளில் தடப்பதிக்க இருக்கு. பொற்குவியல்ல திணற போகுது இந்த மாமதுரை. யவனம் முதல் சாவகம் வரை கண்டறியப்பட்ட அதிசிறந்த கலைப்படைப்புகள் இந்த நகரின் நெடு வீதி எங்கும் நின்று மிளிர போகுது. வணிக சாத்துக்களின் வரைவில்லா செல்வத்தை விட இந்த பேரரசே செழிப்பு மிக்கது அப்படின்றத காட்ட வேண்டிய தேவை இப்ப நம்ம பேரரசுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால அரசாங்க கருவூலத்துல குவிஞ்சு கிடக்கிற செல்வம் எல்லாம் இப்ப மதுரையின் வீதிகள்ல அள்ளி வீசப்பட இருக்கு. இந்த இருவரும் இணையும் இந்த வேலையை மிகுந்த கவனத்தோடு பயன்படுத்த களமிறங்கிட்டாங்க யவனர்கள். பேரரசர் குலசேகர பாண்டியனையும் சூழ்கடல் முதுவனையும் ஒரு சேர திகைப்பில் ஆழ்த்த அவங்க தயாராயிட்டாங்க. இந்த மணவிழாவுக்கான பரிசு பொருட்களை கப்பல் நிறைய எடுத்து வந்திருக்காங்க. யவன தேரல் மட்டுமே 6 திரளி மரப்படைகளை கரை வந்து சேர்ந்தது அப்படின்றது செய்தி. இந்த திருமணத்தின் வழியா யவனர்களுக்கு ஒரு செய்தி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே யவன அரசர்கள் இந்த நாவலத்தீவின் முதற் சிறப்பை பாண்டியருக்கு தான் செய்வாங்க. அதன் அறிகுறிகளும் தொடங்கிருச்சு. இன்னும் சொல்ல எவ்வளவோ இருக்கு. இந்த உச்சத்தை மதுரை இனி எந்த காலத்துல எட்டும் அப்படின்றது தெரியாது. இன்னைக்கு நள்ளிரவுக்கு பின்னால விற்பனைக்கான பொருள்களை மட்டும் யவனர்கள் நகரத்தின் வணிக வீதிக்கு கொண்டு வர இருக்கிறாங்க. அதை வாங்கத்தான் மக்கள் பெரும் ஆர்வத்தோட திரண்டிருக்கிறாங்க. திருமணத்தை முன்னிட்டு எல்லா குடும்பங்களும் அலங்காரத்துக்கு தயாராகி வருது. யவனர்களே அலங்கார பொருளின் அடையாளமாயிட்டாங்க. கோட்டையின் கிழக்கு வாசலுக்கு வெளிப்புறத்துல கொஞ்சம் தூரத்துல இருக்கு யவனச்சேரி. இன்னைக்கு மாலை தான் வைப்பூரில் இருந்து பொருட்கள் எல்லாம் அங்கு வந்து சேர்ந்துச்சு. இதில் விற்பனைக்கான பொருட்கள் மட்டும் தனியே பிரித்தெடுத்து நள்ளிரவுக்கு பின்னால வணிக வீதிக்கு கொண்டு வருவாங்க. அதனால இரவின் 15ஆம் நாழிகையின் போது கோட்டையின் கிழக்கு வாசல் திறக்க இருக்கு. அப்போது கோட்டை தளபதி சாகலைவன் அங்கிருப்பான். அதுவரை அவன் எங்கிருப்பான் அப்படின்றது தான் கேள்வி. அவர் சொல்றத மாரையன் கேட்டுக்கிட்டே வந்தான். தேர் கிழக்கு பக்கமாகவோ வணிக வீதியின் பக்கமாகவோ போகாம வடதிசையின் தனித்த மாளிகையை நோக்கி போகுது. இந்த பக்கம் எதுக்கு போகுது அப்படின்னு அவனுக்கு தெரியல. அவர்கிட்ட விளக்கம் கேட்க முடியாம சுத்தமுத்தம் பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறான். மாளிகையின் வாசல்ல வந்து நிக்குது தேரு. முன்னால இருந்த குதிரை வீரன் ஒருத்தன் வேகமா வந்து அவரை தேரை விட்டு இறங்க கைப்பிடிச்சு நிக்கிறான். தொடர்ந்து மாரையன் இறங்குறான். மாளிகை அலங்காரத்தால மின்னுது. எங்கும் தீபங்கள் ஏற்றப்பட்டு கண் சிமிட்டுது. வெள்ளி கொண்டார் வந்தது தெரிஞ்சதும் உள்ள இருந்து இளம் பெண்கள் 2 பேர் ஓடி வந்து அவரோட கைய பிடிச்சு வாசல் படி கடந்து உள்ளே அழைச்சிட்டு போறாங்க. மாரையன் முன்னறையில அமர வைக்கப்படுறான். பட்டு திரைச்சீலைகள் காற்றில் அசைஞ்சிட்டு இருக்க முகங்கள் அங்குமிங்குமா நழுவி மறையுது. திரைச்சீலைகளின் விளிம்புல அடர்வண்ண முகங்கள் மறைஞ்சு மறைஞ்சு தெரியுது. காம கிழத்திகள் பற்றிய சொல்லோவியங்களை பொய்யாக்குது அந்த முகங்கள். எந்த சொல்லாலும் அந்த அழக சொல்லிட முடியாது அப்படின்னு மாரையனுக்கு தோணுது. இரவு முழுக்க வெளிப்புற இருளை வெறுத்து வெறுத்து பார்த்து பழகிய அவனோட கண்கள் மின்னும் ஒளி விளக்குல பொன் முகங்கள் மிதந்து போறத பார்த்ததும் தடுமாறித்தான் போயிட்டான். இந்த பேரழகிகளிடமிருந்து வெள்ளி கொண்டார் மீண்டு வந்து அதுக்கு பின்னால நாம் தளபதியை தேடி பிடிப்பதற்குள்ள விடிஞ்சிரும் அப்படின்னு அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே யானை கட்டுத்தறியின் தலைவனுக்கு சாகலைவன் எழுதிய ஓலைய பெண் ஒருத்தி கொண்டு வந்து கொடுக்கிறார். ஓலையை வாங்கி படிச்ச மாரையன் அதிர்ந்து போறான். கோட்டை தளபதியும் இங்குதானா? குறிச்ச நேரத்துல எல்லாத்தையும் சரியா முடிக்கணும் அப்படின்னு கோட்டை தளபதி அடிக்கடி சொல்றது இதைத்தானா? கேள்வியோடைய அந்த இடத்த விட்டு போறான். கோட்டை மேற்கு வாசலின் வெளிப்புறம் அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. செவியன் சற்றே பொறுமை இழந்திருந்தான். இளமருதனுக்கு அங்கு வேர்ந்து பார்க்க நிறைய இருக்கு. அகழியில முதலைகள் தெரியுதா அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க மண்ணீட்டாளர்கள். தாமரை மொட்டுகளும் ஆம்பல் மலர்களும் நீரெங்கும் நிறைஞ்சிருக்கு. பொழுது நள்ளிரவை நெருங்கிட்டு இருக்கு. கோட்டை தளபதி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த ஓலைய கட்டுத்தறியின் தலைவன் அல்லங்கீரன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறான் மாரையன். அல்லங்கீரனுக்கு வயது 60 கடந்திருக்கும். யானைகளின் குணம் காண்பதில் இவருக்கு இணை யாருமே இல்லை. அந்த வயதான பெரியவரை எழுப்பினா மாரையன். நள்ளிரவு வந்து எழுப்புவது கூட மன்னிக்கலாம், ஆனா எழுந்தவங்கிட்ட எழுத்த காட்டி படிக்க சொல்றதுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு புலம்பிட்டே ஓலையை வாங்கி படிக்கிறாரு.
அவருக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை. இங்க இருக்கிறதெல்லாம் பாசறையில இருக்கிற இளவயது யானைங்க அப்படின்னு நினைச்சியா? 50 வயதை கடந்த யானைகளை தான் கட்டுத்தரைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இவற்றை நீங்க சொல்லும் போதெல்லாம் வேலை வாங்க முடியாது. அதுவும் இரவு முழுநிலை உணவு 3 சுற்றுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 பாரம் புல்லும் 4 ஆடகம் அரிசியும் 1/2 குடும்பம் எண்ணெயும் 10 பழம் வெல்லமும் 10 பழம் உப்பும் கலந்து கொடுத்துருக்குறோம். வயிறாறு சாப்பிட்டுட்டு அயர்ந்து தூங்கிட்டு இருக்கு. இப்போ அவங்கள எழுப்பி வேலை வாங்குறது முடியாத காரியம், ஆபத்தானதும் கூட. மாரியனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அவசர வேலைக்காக அழைச்சிட்டு வந்தவங்க கோட்டைக்கு வெளியே காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள எப்படியாவது உள்ள அனுமதிக்கணும். அதுக்காக தொடர்ந்து வேண்டான். கோட்டை தளபதி எங்கே அப்படின்னு கேட்கிறாரு அல்லங்கிரன். மாரையன் பதில் சொல்றான். அவசரத்துக்கு அவனால எழுந்து வந்து உன்கிட்ட ஓலை கொடுக்க கூட முடியல இல்லையா? யானையை மட்டும் உடனே எழுப்புனா என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு மாரையனுக்கு தெரியல. ஆனா பெரியோரோட கேள்வி பொருத்தமானது தான் அப்படின்னு தோணுது. சிக்கல் வந்து நிக்கிறது மாரையனுக்கு முன்னால. நாளைக்கு விசாரிச்சாங்கன்னா அவன் தான் பதில் சொல்லியிருக்கணும். அதனால அவன் அந்த இடத்த விட்டு அசையறதா இல்லை. அல்லங்கீரனுக்கும் வேற வழி இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு யானையை எழுப்ப பாகனுக்கு உத்தரவிடுறான். மாரையன் தன்னுடன் வந்த வீரர்களோட வெளியில காத்துட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்துல யானை வெளியேறி வருது. பொழுது நள்ளிரவை கடந்துருச்சு. தன்னோட கால் பெருவிரலால அதனோட காதின் பின்பக்கம் ஊன்றி உந்துறான் பாகன். ஆனாலும் அது மெல்லதான் முன்னகர்ந்து போகுது. பக்கவாட்டுல குதிரையில இருந்துகிட்டே பாகனை பார்த்து மாரையன் சொல்றான். இந்த வேகத்துல நடந்தா வாசலை அடையறதுக்குள்ள விடிஞ்சிரும், வேகமா நடத்து அப்படின்னு சொல்றான். பாகன் சொன்னா, எனது தொடை நடுக்கத்தை நீ உணர மாட்ட. யானைக்கு மிக மோசமான வயசு 50. இளமைக்கும் முதுமைக்கும் நடுவுல இருக்கிறது. அது என்ன நினைக்குது அப்படின்றது நம்மளால கணிக்க முடியாது. இதுவரை இல்லாத செயலை இது இப்போ வெளிப்படுத்திட்டு இருக்கு. ஒழுங்கா தானே போயிட்டு இருக்கு, இதுல என்ன சிக்கல்? எழுப்பினதுல இருந்து துதிக்கைய தந்தத்துல சுத்திக்கிட்டே வரத பாத்தீங்களா? மாரையன் கொஞ்சம் அதிர்ந்து பாக்குறான். எனக்கு சொல்லப்பட்ட உத்தரவை நான் நிறைவேற்றுறேன். என்னோட உத்தரவை யானை எந்த கணம் வேணாலும் மறுக்கலாம். மாரையன் குதிரையை வேகப்படுத்தி முன்னால நகர்றான். நள்ளிரவின் மணி ஓசை கேக்குது. கோட்டையின் கிழக்கு வாசல்ல முரசுகள் முழங்க தொடங்குது. வணிக வீதியில் மக்களின் ஆரவாரம் எங்கோ எதிரொலிக்குது. யானை கோட்டையின் மேற்கு வாசல் குறுக்கு கட்டையை தூக்கி எடுக்குது. அப்படியே வலதுபுறம் திரும்பத்துக்காக இடது பாத முனையால் இடப்பாக காதின் அடிய மெல்ல தட்டுறான் பாகன். அது அசைஞ்சு திரும்புது. மாரையன் மகிழ்ச்சியோட கதவை திறக்க உத்தரவிடுறான். வீரர்கள் நெடுங்கதவை இழுத்து திறக்கிறாங்க. இளமருதன் குதிரையை விட்டு இறங்கி தனது ஆளாவை பிடிச்சுக்கிட்டே மதுரைக்குள்ள நுழையிறான். வண்டிகள் அஞ்சும் ஒவ்வொன்னா உள்நுழையுது. கடைசி வண்டியில உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு இடையில மரச்சட்டகத்தால ஆன கூண்டு ஒண்ணு இருக்கிறத காவல் வீரன் பாக்குறான். என்ன அது? தெய்வ வாக்கு விலங்கு அப்படின்றான் ஒருத்தன். இன்னொருத்தன் தேவாக்கு விலங்கு அப்படின்றான். காவல் வீரனுக்கு அவன் சொல்றது புரியல. என்ன பேர் சொல்றீங்க அப்படின்னு திரும்பவும் கேட்கிறான். தேவாங்கு தேவாங்கு அப்படின்றான் இன்னொருத்தன். கோட்டைக்குள்ள நுழைஞ்சதும் அது ரெண்டும் மிரண்டு மிரண்டு பாக்குது. எல்லாரும் உள் நுழைந்த உற்சாகத்துல இருக்கிறாங்க. மாரையன் பெருமூச்சு விட்டான். யானை பாகனுக்கு நடுக்கம் பல மடங்கு அதிகமாகுது. குறுக்கு கட்டையை தூக்கிட்டு அமைதியா நடந்துகிட்டே இருக்கு. அவனோட கால்கள் 2 காதுகளுக்கும் அடியில அணைச்சு உத்தரவு கொடுக்குது. அது எதையும் பொருட்படுத்தாம போயிட்டே இருக்கு. அந்த பெரிய குறுக்கு தடி அதோட தந்தங்களின் மேல வாகா உட்கார்ந்துருக்கு. துதிக்கைய வலப்புறமும் இடப்புறமா முழுமையா வீசி நடக்குது. பாகன் நடுங்குறான். இந்நேரம் கோட்டையின் கிழக்கு வாசலுக்குள்ள எவன பொருள்களை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நெடுங்கதவை மூட உத்தரவிட்டுட்டான் மாரையன். வீரர்கள் கதவை இழுத்து அடைக்கிறாங்க. குறுக்கு தடியை பொருத்த சொல்வதற்காக மாரையன் திரும்பி பாக்குறான். தடியை சுமந்துக்கிட்டே யானை இடப்புறம் உள்ளே போயிட்டு இருக்கு. குறுந்தடியை கொண்டு கதவை மூடாம அதை எடுத்துட்டு ஏன் உள்ள போகுது அப்படின்னு மாரையன் பதறி அதை நோக்கி குதிரையில போறான். வலப்புறம் போன வண்டியில இருந்த தேவாங்குங்க வெளிச்சத்தை பார்க்க முடியாம கண் கூசி பதுங்குது. கிழக்கு வாசலின் வழியே பெரும் உற்சாகத்தோட யவன வண்டிகள் உள்நுழையுது. தனது உத்தரவை மறுக்கும் யானை என்ன செய்ய போகுது அப்படின்னு தெரியாம பாகன் பதச்சிட்டு இருக்கான். யானைக்கு பின்னால இருந்து விரைவா ஓடி வரா மாரையன். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம குறுக்கிடுறான். அதை பார்த்து அதிர்ந்த பாகன் முகத்துக்கு நேரே ஓங்கிய துதிக்கை வந்து போகுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும்
உங்ககிட்ட இருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடிஎல் விளாக்ஸ் விடிஎல். நன்றி, வணக்கம்.